Hi students, welcome back to Padida. So Tamingla and sisters, most repeated 5 marks, 3 marks and 2 mark question முடிச்சாச்சா? அது படிச்சீங்கன்னா 70 to 80 marks guaranteed. இப்போ நம்ம நெக்ஸ்ட் சென்டம் நோக்கி போலாமா? எங்க இந்த சென்டம் நோக்கி போறது? நானே தவழ்ந்துருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் ஃபீல் பண்றீங்களா? ஆமா, கெமிஸ்ட்ரி வந்து பாத்தீங்கன்னா கன்ஃபியூஸ்டாவே இருக்கும். நம்ம என்னதான் படிச்சாலும் படிச்ச மாதிரி ஒரு ஃபீல் இருக்காது. அதுக்கு நீங்க வந்து திரும்ப திரும்ப ரிவைஸ் பண்ணதான் கெமிஸ்ட்ரியில நல்ல மார்க் வாங்கலாம். இப்போ நீங்க மோஸ்ட் ரிப்பீட்டட் கொஸ்டின்லாம் முடிச்சிருந்தா நம்ம நெக்ஸ்ட் சென்டம் நோக்கி போகலாம். அதுக்கு முன்னாடி நிறைய பேருக்கு பாஸ் ஆகுமான்னு பயம் வந்திருக்கும். ஸோ எத்தனை பேருக்கு பாஸ் ஆகுமான்னு பயம் வந்திருக்கு? கை தூக்கம் பார்ப்போம். அதே மாதிரி நெக்ஸ்ட் எனக்கு சென்டம்லாம் வேணாம், ஒரு 70 மார்க் வழி சொல்லுங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் ஃபீல் பண்ணுவீங்க. அந்த மாதிரி யாரெல்லாம் ஃபீல் பண்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் கை தூக்குங்க பார்ப்போம். சரி, ஃபர்ஸ்ட் அதை பார்த்துடலாம். நெக்ஸ்ட் நம்ம சென்டம் நோக்கி போகலாம். ஓகே, பாஸ் ஆகுமான்னு நிறைய பேருக்கு பயம் வந்திருக்கோம். கவலைப்படாதீங்க, உங்களுக்காக தான் நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1 மார்க் ஷார்ட்கட்ஸ் காலங்காலமாக பல வருஷத்துக்கு முன்னாடி அப்லோட் பண்ணது. அதை பார்த்து பல பேர் பாஸ் ஆயிருக்காங்க. உங்களுக்கு அதுதான் மெயின் பாஸுக்கு. இன்னைக்கு நைட்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணுங்க. எல்லா சாப்டர்ஸும் 1 மார்க் ஷார்ட்கட்ஸ் நம்ம சேனல் பிளேலிஸ்ட் இருக்கும். 13 மார்க்ஸ் வாங்கிடலாம். 2 கொஸ்டின் ஓனா கேட்பாங்க. பாஸ் கிட்ட வரைக்கும் போயிடலாம். இன்னும் 2 மார்க் எடுத்தா பாஸ். அதுக்கு நீங்க எதையாவது கேரி கொடுங்க. இல்ல ஆல்ரெடி நீங்க ஏற்கனவே ஏதாவது லெசன் படிச்சிருந்தீங்கன்னா எனி 1 லெசன் உருப்படியா பார்த்துக்கோங்க, பாஸ் பண்ணிடலாம். ஃபெயில் ஆகிறதுக்கு சான்ஸே கிடையாது. ஸோ 1 மார்க்ஸ் பிளஸ் இன்டர்னல் 43 மார்க்ஸ் அல்வா மாதிரி இதுலயே வந்து வாங்கிடலாம். நெக்ஸ்ட் ஓகே, பாஸ் கிட்ட வரைக்கும் வந்தாச்சு. நெக்ஸ்ட் 70க்கு பிளான் சொல்லுங்க சார், எனக்கு சென்டம்லாம் வேணாம் 70க்கு சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்றீங்கன்னா, ஒன்று நம்ம மோஸ்ட் ரிப்பீட் கொஸ்டின் ஆல்ரெடி அப்லோட் பண்ணியாச்சு. 5 மார்க்ஸ், 3 மார்க்ஸ் அண்ட் 2 மார்க்ஸ்ன்னு சொல்லிட்டு அதில் எல்லாத்தையும் முடிஞ்ச அளவு படிங்க. ஈஸியாக 70 to 80 மார்க்ஸ் வாங்கிடலாம். இல்லை சாப்டர் வைஸ் நான் எப்படி படிக்கணும்னு சொல்கிறேன், அதை ஃபாலோ பண்ணாலும் ஈஸியாக நம்ம வந்து 70 வந்து வாங்கிடலாம். ஓகேவா? பயப்படவே தேவையில்லை. ஸோ இம்பார்ட்டன்ட் சாப்டர் சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் சாப்டர் 1, 2, 6, 7, 9. இந்த இதுல 1, 2, 6, 7 வந்து நிறைய வாட்டி ப்ரிப்பேர் பண்ணிருப்பீங்க. ஆனா இதெல்லாம் வந்து ஃபர்ஸ்ட் மிட் டர்ம் போர்ஷன்ஸ். 1, 2, 6, 7லாம் வந்து ஃபர்ஸ்ட் மிட் டர்ம் போர்ஷன். கூட சாப்டர் 9 சேர்த்துக்கோங்க. வெரி இம்பார்ட்டன்ட் சாப்டர். நான் ஈக்குவேஷன் அந்த மாதிரி முக்கியமான கொஸ்டின்லாம் இந்த லெசன்ல இருக்கு. இந்த சாப்டர் நல்லா ரிவைஸ் பண்ணுங்க. இதுக்கு வந்து மினிமம் 20 மார்க்ஸ் நம்ம போட்டுக்கலாம். ஸோ ஆல்ரெடி 43 மார்க்ஸ் பிளஸ் 20 மார்க்ஸ் சேர்த்தா 63 மார்க்ஸ். இந்த சாப்டர்ஸ்க்கு உங்க ப்ரீவியஸ் இயர் நம்ம புதுசா பார்க்கணும்னு சொல்றேன். லாஸ்ட் 5 இயர்ஸ் பப்ளிக் எக்ஸாம் கொஸ்டின் பேப்பர் பிளஸ் கவர்மெண்ட் கண்டக்ட் பண்ண ஃபர்ஸ்ட் மிட் டர்ம், செகண்ட் மிட் டர்ம் சொல்லிட்டு அதுல இருந்து கொஸ்டின்ஸ்லாம் எடுத்து ஒரு கொஸ்டினும் எத்தனை வாட்டி ரிப்பீட் இருக்குன்னு மென்ஷன் பண்ணியிருக்கேன். எல்லாமே நம்ம வெப்சைட்ல இருக்கு. நம்ம வெப்சைட் padida.comல சாப்டர் வைஸ் இம்பார்ட்டன்ட் இருக்கு. அதுல போய் நீங்க பார்த்து படிச்சுக்கலாம் இந்த சாப்டர்ஸ்லாம். இதுக்கு ஒரு 20 மார்க்ஸ். ஸோ 63 மார்க்ஸ் வந்து வாங்கியாச்சு. நெக்ஸ்ட் நம்ம என்ன போகலாம், எங்க போகலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஈஸி சாப்டர் போயிடுங்க. 3rd, 4th, 14th, 15th இது எல்லாம் தியரி பேஸ்ட் சாப்டர். நீங்க கன்ஃபியூஸ் ஆக மாட்டீங்க, கஷ்டமா இருக்காது. நிறைய யூசஸ்லாம் கேட்பாங்க. 14லாம் பார்த்தீங்கன்னா டிஎன்ஏ ஆர்என்ஏ கொஸ்டின்லாம் பல வாட்டி ரிப்பீட் ஆயிருக்கு. ஹார்மோன்ஸ் வெரி ஈஸி சாப்டர்ஸ் இந்த சாப்டர். பிளஸ் மீடியம் ஈஸி வந்து 13. இதெல்லாம் படிச்சு முடிங்க. இதுக்கு வந்து நான் மினிமம் 15 to 20 வைக்கலாம். பட் நான் மினிமம் 10 மார்க் கொடுக்குறேன். ஸோ இப்போ இதுக்கே வந்து பார்த்தீங்கன்னா 73 மார்க்ஸ் ஈஸியா ஸ்கோர் பண்ணிடலாம். இதுக்கு மேலே நீங்கள் ஒரு சாப்டரை எக்ஸ்டெண்ட் பண்ண உங்களோட மார்க் வந்து அதிகமாக போகுது. இதுக்கப்புறம் இம்பார்ட்டன்ட் சாப்டர்ஸ்லாம் கொஞ்சம் டஃப் பட் இம்பார்ட்டன்ட் தான். 5, 8, 10, 11, 12. 11, 12 வெரி இம்பார்ட்டன்ட் தான். பட் கன்ஃபியூஸ் ஆகலாம் உங்களுக்கு. பட் பார்க்காம போயிடாதீங்க. இந்த 11, 12 வந்து உங்களுக்கு கோப்ஸ் ரியாக்ஷன்லாம் வந்து பல வாட்டி கேட்டிருக்காங்க. ஃபீனால் பேஸ் பண்ண கொஸ்டின் லெசன் 11ல ஃபீனால் பேஸ் பண்ண கொஸ்டின், ட்ரீமர் ரியாக்ஷன், கோப்ஸ் ரியாக்ஷன் இதில் இந்த லெசன்லையும் இம்பார்ட்டன்ட்லாம் கொடுத்துருக்கேன். நீங்கள் போய் பார்த்துக்கோங்க. இப்போ நம்ம சென்டம் நோக்கி போகலாமா? அடிஷனல் கொஸ்டின்ஸ் அப்லோட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். நம்ம வெப்சைட்டில் அப்லோட் பண்ணியாச்சு. மோஸ்ட் ரிப்பீட்டட் போக மீதி ஒன் டைம் அப்பியர்ட் கொஸ்டின் வெப்சைட்டில் அப்லோட் பண்ணிட்டேன். அதே மாதிரி கம்பல்சரி கொஸ்டின் வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கோம். இந்த ஏபிசி நேமிங் ரியாக்ஷன் வந்து இப்போ உங்கள் காமிச்ச கொஸ்டின் பேப்பர், கெமிஸ்ட்ரி கொஸ்டின் பேப்பர்லேருந்து 1 by 1 இதுக்கு மேலே நான் கிரியேட் பண்ணி இன்னைக்கு நைட்டுக்குள்ளே வித் ஆன்சர்ஸோடு சேர்த்து அப்லோட் பண்ண ட்ரை பண்ணுறேன். மேக்ஸிமம் பண்ணிவிடும் இன்னைக்கு நைட்டுக்குள்ளே. அப்படி இல்லைனா நாளைக்கு மார்னிங்காவது வந்துடும். அதுவும் பண்ணிவிட்டு நம்ம வெப்சைட்டில் உங்களுக்கு வந்து அப்லோட் பண்ணிடுவேன் வித் ஆன்சர்ஸோட. ஓகே, ஸோ அவ்வளோதான். நீங்கள் சென்டம்க்கு மோஸ்ட் ரிப்பீட் முடிச்சுட்டு அடிஷ்னலும் கொடுத்துருக்கேன். லிங்க் வந்து இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் அப்படி இல்லைனா கமெண்ட்டில் கொடுக்குறேன். கிளிக் பண்ணி அடிஷ்னல் கொஸ்டின்ஸும் பார்த்துக்கோங்க. 5 மார்க்ஸில் நிறைய இருக்குன்னு சொல்லிட்டு பார்த்து ஃபீல் பண்ணாதீங்க. 5 மார்க்ஸில் வந்து அடிஷ்னல் கொஸ்டின்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 மார்க்ஸ் 3 மார்க்ஸில் மிக்ஸ்டாக இருக்கும். அதை தான் கொடுத்து வச்சிருப்பேன். ஓகேவா? ஸோ அவ்வளோதான். அடிஷ்னல் கொஸ்டின்ஸ் மோஸ்ட் ரிப்பீட்டட் எல்லாமே ஒரே லிங்க்ல. இப்போ இந்த லிங்க் வந்து இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் அட்டாச் பண்ணுறேன், இல்லை கமெண்ட்டில் அட்டாச் பண்ணுறேன். கிளிக் பண்ணி பார்த்து ப்ரிப்பேர் பண்ணுங்கள். ஸோ நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்கள். 90+ மார்க்ஸ் எய்ம் பண்ணலாம். ஓகே, ஸோ அவ்வளோதான். பாய்.